நமக்கு செய்ய சலுப்பாவும் இருக்கும். ஆனா சாப்பிடணும் போலயும் இருக்கிற டைம்லலாம் இந்த மாரி தான் சிக்கன் கிரேவி செய்வேன். டேஸ்ட் நல்லாருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கூடவே சோம்பு, பட்டை அது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நெறைய சேர்த்தா தான் நல்லாருக்கும். இது கூட தட்டி வச்சிருக்க இஞ்சியும், பூண்டு சேர்த்துட்டு கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா தொக்கு மாரி வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல நம்ம ஒரு 1/2 கேஜி அளவுக்கு சிக்கன் கழுவி வச்சிருக்கேன். கழுவும்போதே மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிருக்கேன். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு, இது கூட தனியா ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடல மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாம. இப்ப நம்ம சிக்கன்ல ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிரலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்டா கொத்தமல்லி இல தூவிட்டு அவ்வளோதான் சூப்பரா இருக்கும். வீடு ஃபுல்லா வாசமா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் நைட் இட்லிக்கு தான் சாப்ட்டுருந்தேன். இதுவே சாதம், தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. எங்க வீட்ல எல்லாருக்குமே இது ஃபேவரைட்.